இப்போ நெறைய விலங்குகள் இருக்கும்போதுல, பிள்ளையாருக்கு ஏன் சார் குறிப்பிட்டு யானை முகம்? அதுல எதுவும் தனித்துவம் இருக்கா? ஒரு ஒரு காலகட்டத்தில கடவுள் வந்து ஒரு ஒரு அவதாரங்கள் எடுக்கும்போது, உதாரணமா பார்த்தீங்கன்னா, நரசிங்கமா எடுத்திருப்பார். ம், ஹயக்கிரீவரா எடுத்திருப்பார். ம், குதிரை முகத்தோட இப்படிலாம் எடுத்திருக்காரு. இங்கே பிள்ளையாரா ஏன் அவதாரம் எடுக்கணும்? ம், இது வந்து புராணம் சொல்ற கதை என்னன்னா, கஜமுகன்னு ஒரு அசுரன் இருக்கான். ம், அதாவது பிள்ளையார் பிறக்கறதுக்கு முன்னால. ம், பிள்ளையார் தான் இப்ப தான் முழு முதற் கடவுள்னு சொன்னீங்க. அப்ப பிள்ளையார் பொறக்கறதுக்கு முன்னால எப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு ஒரு காலகட்டத்தில ஒரு ஒரு யுகங்கள் மாறும்போதும், பிள்ளையார்ன்றது முதற்குள்ளான பிள்ளையார் இருப்பார் அப்படியே. எப்படி மகாவிஷ்ணு ஒருத்தராவே இருப்பார். ஆனா ம். அவதாரங்கள் மட்டும் எடுத்துட்டு வருவார். ஆமா. அந்த மகாவிஷ்ணுவும் அப்படியே தான் இருப்பார். ம், இந்த அவதாரம் எடுத்துட்டு இருப்பார். ம், 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 அதே மாதிரி அந்த முதல் பொருள் இருப்பார். ம், அவர்கிட்டேருந்து ஒரு அம்சம் பிரிஞ்சு ஒரு அவதாரம் எடுப்பார். ம், அப்படிதான் இருக்கும்போது, இந்த கஜமுகன்ற அசுரன் என்ன பண்றான், அவனுக்கு யானை தலை இருக்கு. இந்த ம், அசுரர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேடிக்கை உண்டு. என்னன்னா, எல்லாரும் பொறந்த உடனே அவங்க பெரியவங்கலாம் என்ன சொல்லிக் குடுத்துருவாங்கன்னா, சிவன்கிட்டயோ, பிரம்மாகிட்டயோ, விஷ்ணுகிட்டயோ வரம் வாங்கிடு. ம், உடனே இவங்களும் வரம் வாங்கிடுவாங்க. ம், இவன் என்ன வரம் கேட்கறான், இவனும் எல்லா அசுரர்களையும் போல நான் சாகக்கூடாது. ம், சாகாம இருக்கிற வரம் தர முடியாது. அப்ப என்ன சொல்றான், எனக்கு மட்டும் தான் வித்தியாசமா யானை தலை இருக்கு. ம். என்ன மாரியே யானை தலையோட ஒருத்தன் வந்தா தான் வந்து என்ன அழிக்க முடியும்.